எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்த முடிந்தா எல்லாத்தையும் மறந்துடுங்க. அப்பாவோடு அந்த கனெக்ட் ஆகிற அந்த அனுபவத்தில் வேற எதையுமே சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. பிரசன்னத்தில் இருக்க இருக்க பலத்தின் மேலே பலன், கிருபை மேலே கிருபை, மகிமை மேலே மகிமை. ஹல்லேலூயா. இது உங்களுடைய சீசன் என்று கர்த்தர் பல விதத்தில் கர்த்தர் உரைத்து கொண்டே இருக்கிறார். எஸ், இனி ஒரு காலம் அல்ல, இதுதான் அந்த காலம். ஸ்தோத்திரத்தோட கண்களை மூடி என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. உங்க சத்தம் கேட்க விரும்புறேன். என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திர. வாலிபர்கள் சத்தம் உயர்த்தி என்னோடு இருக்கிறவரே, என் நினைவுல, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. சத்தம். அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியே, அன்பினாவி விட்டு கொடுத்துங்க ஒரு விசை கூட. ஓ, என்னை இழுத்து செல்லும் ஆவியானவரே, மகிமை மேல மகிமை, ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் அநேகரை கர்த்தர் திரும்ப புதுப்பித்து உயிர்ப்பிக்கிற நேரம் இது. இழந்து போன அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் திரும்ப புதுப்பிக்கிற நேரம். விலகாதவர், விலகாத மேகம் நீ முன் செல். தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்புகிற ஒரு கூட்டம் இது. எத்தனை மடங்கு தீ எறிந்தாலும் நின்று சொல்லுவோம், விலகாதவரே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே. ஓ, we worship you Lord. மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா வாலிபர்கள் சத்தம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஓ, இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறதா எனக்கு பலன் சொல்றவங்க? இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை. அவரை உயர்த்தும். அவர் நல்லவர், வல்லவர், அவர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர். ஓ, இயேசு நல்லவர், வல்லவர், வல்லவர். இயேசு நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் அக்னி பற்றி பிடிப்பது அணைந்திடக்கூடாது ஆண்டவரே. நாளுக்கு நாள் அது மகிமை மேல மகிமை, பலத்தின் மேல பல. ஓ, இன்னும் போற்றுவே, நல்ல
கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிற வாலிபர்கள் நல்ல ஸ்தோத்திரங்களோடு, அபிஷேகப்பட்ட வாலிப பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு, உன்னுடைய சீசன் இது. இனி நீ மறைந்திருக்க போவதில்லை. கர்த்தர் அநேகரை வெளியில கொண்டு வர போகிறார். மறைந்திருந்த அநேகரை கர்த்தர் வெளியில கொண்டு வர போகிறார். முடியாதிருந்த அநேக பிள்ளைகளை கர்த்தர் வெளியில கொண்டு வர போகிறார். நீ அநேகருக்கு தெரியப்பட போகிறார். உதிக்கிற உன் ஒளியினிடத்திலே ராஜாக்களை கொண்டு வருகிற தெய்வம் அவர். நீ உன்னை அற்பமாய் நினைக்காதே. நீ சாதாரணமானவன் அல்ல. உலகத்தின் பார்வைக்கு நீ அற்பமானவன், உன்னத பார்வைக்கு நீ ஆச்சரியமானவன். உலகத்தின் பார்வைக்கு நீ சாதாரணமானவன், உன்னதுடைய பார்வைக்கு நீ அசாதாரணமானவன். இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் அப்படியே உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தியவாறு என் கூட பேசிட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். ரூத்துக்கு வயல் நிலத்துல ரொம்ப கவர்ந்த காரியம் போவாசின் வயல் நிலத்தில் இருக்கிற கதிர் அல்ல, அங்க இருக்கிற வேலைக்காரங்கள்ல வேலைக்காரிகள் அல்ல. போவாஸ்ட சொல்றா, என்கிட்ட பட்சமா வந்து பேசுனீங்களே, என்கிட்ட பேசுறீங்களே. ஹல்லேலூயா. நான் அந்நிய ஸ்திரீ என்று தெரிந்தும், நான் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சோம், நான் உங்களை துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சோம், என்கிட்ட பேசுறதை ஸ்டாப் பண்ணலையே ஆண்டவரே. இந்த 2 நாட்கள் நேற்று முதல்ல என்கிட்ட தான் ஆண்டவர் அதிகம் பேசினார்னு ருசிக்கிற பிள்ளைங்க, என் கூட தான் ஆண்டவர் ரொம்ப பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்கிட்ட தான் ஆண்டவர் அதிகம் இடைப்பட்டிருக்கிறார்னு ருசிக்கிற பிள்ளைங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உன் மேல வச்ச அன்பு, அவன் எதுவும் அதை அணைக்க முடியாது. அவருக்கு நீதான் தேவை, நீதான் தேவை, நீதான் தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மளை விட்டா வேற ஆட்கள் இல்லாமல்லாம் கிடையாது. ஆமென். ஆனா ஆண்டவருக்கு நம்மளை விட மனசு இல்லை. ஏன்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். சில காரியத்துக்கு என் பிள்ளைய தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், சில காரியத்துக்கு கர்த்தர் உங்களை தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் எவ்வளோ விலகி போன பிறகு நாம விரட்டி ஓடுறோம், அவர் விரட்டி பிடிக்கிறார். அன்பின் கயிற்றுனால இன்னும் என்னை கட்டி இழுத்து வச்சிருக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. உங்க சத்தம் மட்டும் கேட்கிற, என்னை அழைத்தவர், ஓ நீர் உண்மை, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, hallelujah, amen, hallelujah. அப்படியே அதே பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு சில நிமிடங்கள் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த இரவு நேரத்திலும் உங்கள் நடுவில் இந்த ஊழியத்தை செய்வதை பாக்கியமாய் கருதுகிறேன். ஆமென். அமர்ந்திருக்கிற எல்லா கனத்துக்குரிய தேவ ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். என்னை அன்போடு அழைத்த எஸ்பிசி தலைவர்களுக்காக, எஸ்பிசி யூத் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். அநேக ஊழியர்களை இன்று பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நேற்று முதல் அநேக வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க என்கிட்ட கர்த்தர் பேசினார்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். இந்த இரவிலும் இந்த நேரத்திலும் கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசுவாராக. அருமையான பிரதர், மை டியர் பிரதர் ப்ராஃபட் ஆரோ அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களை மறுபடியும் சந்திப்பது இந்த இயர் ஸ்டார்டிங்லே
ஒரே மேடையில் ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அகைன் இன்னைக்கு ஆமென் அவரோடு சேர்ந்து இந்த மேடையை கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை பாக்கியமாய் கருதுகிறேன். இன்னைக்கு யங் ஜென்ரேஷனை பயன்படுத்துகிறார். அவன் நம்ம சைஸ் தான் கொஞ்சம் பெருசு, வயசு கம்மி, ரைட்டா? அவன் என்ன கல்யாணம் ஆகிடுச்சு அவ்வளோதான். நானும் யூத்து தான், அதனால் இன்னும் யாரும் வயசாலாம் பார்க்காதீங்க. கர்த்தர் நல்லவர். ஆமாம், இது ஒரு சீசன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், இந்த சீசனில் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். ஆனால் இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு சில காரியத்தை அதிகமாய் கர்த்தர் இடைப்பட்டார். நிச்சயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதும் நாம் விட்டு கொடுக்க வேண்டியதும் ஒரு காரியம். ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 21 verse 7. வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை யாராவது எனக்காய் வாசிக்க முடியுமா? யாராவது? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். இந்த வார்த்தைக்கு கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் விரும்புகிற தேவ பிள்ளைகளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற விசேஷமாய் வாலிபர்களிடத்தில் இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படி உணர்த்தின வார்த்தை தான் இது. நான் அவன் தேவனா இருப்பேன், அவன் என், இந்த குமாரன் சொல்றதை விட நம்ம இப்படி சொல்ல, அவன் என் பிள்ளையா இருப்பான் அப்படின்றாரு. அவன் இந்த தேவனா இருக்கிறது ஆண்டவர் இப்படி பேசுற, நான் அவன் அப்பாவா இருப்பேன், அவன் என் பிள்ளையா இருப்பான். இந்த அப்பா சொல்ற ஒரு வார்த்தை தான், அவன் என் பிள்ளைனா அவன் ஜெயிப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றவங்க? வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறார்ல, இமேஜை கொடுங்க. ஆமென், நான் இயேசுவின் பிள்ளை. ஆமாம், அது இப்படி பயந்து சொன்ன எப்படி? ஆமாம், சிரிச்சுட்டே சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம இயேசப்பா பிள்ளைன்னு சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுவீங்களா, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. பாடுங்க பார்க்கலாம். நான் இயேசு, ஓ பயமே இல்லை, என்னாலும். ஆமா, இப்படி பாடிட்டு இருந்தா நேரம் போயிடும். அதனால நான் செய்திக்குள்ள வந்துடுறேன். நீ என் பிள்ளைனா, நான் உன் அப்பானா, நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும். இந்த வார்த்தை பேசும்போதே என்னுடைய அடுத்த கேள்வி, நீ அவர் பிள்ளைன்னு சொல்ற, ஜெயிக்கிறியா? அவர் பிள்ளைன்னு சொல்ற, நீ உன் லைஃப்ல ஜெயிச்சிட்டு இருக்கிறியா? சில நேரத்தில் நமக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும், அப்ப தோல்வியே வரக்கூடாதா? அப்ப என் வாழ்க்கையில வீழ்ச்சியே வரக்கூடாதா? தோல்வி இல்லாத எந்த மனுஷனுமே வேதத்தில் இல்லையே, வீழ்ச்சி இல்லாத எந்த மனுஷனுமே வேதத்தில் இல்லையே. ஆமென். நான் எப்பவுமே யூத் மீட்டிங்ல சொல்லுகிற ஒரு வார்த்தை, தோல்வி வருவது தப்பு கிடையாது, வீழ்ச்சி வருவது தப்பு கிடையாது, ஆனா தோத்துட்டே இருக்கிறது தப்பு, விழுந்துட்டே இருக்கிறது தப்பு. உள்ளவார எழும்புறேன், வெளியில போனது விழுறேன், அடுத்த வருஷம் திரும்ப உள்ளவார எழும்புறேன், வெளியில போறேன், விழுவுறேன், இப்படியே விழுந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது எனக்கு அவமானத்தை விட நான் ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறேன் தெரியுமா, அது அவருக்கு அவமானம். உண்மையா ஒரு பிள்ளைங்க பெற்றோரை நேசிப்பார்களானால் அந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற ஏக்கமும் தாகமும் வாஞ்ச என்ன தெரியுமா, எந்த சூழ்நிலை என் நிமித்தம் எங்க அப்பா அம்மா வெட்கப்பட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. உண்மையா நேசிக்கிற பிள்ளைகளை பத்தி நான் சொல்றேன். ஆமென். நேசிக்காத பிள்ளைங்க எப்பேர் வேணாலும் போவாங்க, ஆனா தாயின் மேல தகப்பன் மேல உண்மையான பாசம் வைத்திருக்கிற பிள்ளைகள், தாய் தகப்பன் படுகிற கஷ்டத்தை பார்த்து அவர்கள் சிந்துகிற வயர்நிவை நிமித்தம் நான் படிச்சுட்டு இருக்கிற இதெல்லாம் நினைக்கிற பிள்ளைங்க எந்த இடத்துலையுமே அவங்க ஒரு காரியத்தில் உறுதியா இருப்பாங்க. என்ன வந்தாலும், படிக்கிற இடத்துலையும் சரி, எந்த இடத்துலையும் சரி, நான் வைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, யார் வைக்கப்பட்டுறக்கூடாது. ஆமா, நான் ஒரு பாஸ்டர் பையன், எங்க அப்பா பேர் பாஸ்டர் பி ஜாய்சன், அவங்களுடைய கடைசி பையன். இந்த பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே, நல்லது செஞ்சாலும் குத்தமாக தான் பார்ப்பாங்க, கெட்டது செஞ்சாலும் அதில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, எப்படி தான் தப்பிச்சாலும் நிற்கிறேன்னு தெரியல. பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க யாராவது இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பெரிய கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. அப்போ எங்கள் ஸ்கூலில் எங்கள் அப்பா வேறு பிடிஏ பிரசிடெண்ட்டாக வேறு இருந்தாங்களா, எல்லா கண்ணும் நம்மளை தான் பார்க்கும். அன்னைக்கிருந்து நான் டிசைட் பண்ணது, என்ன இருந்தாலும் எங்கள் அப்பாவை நான் தப்பு பண்ணுறதுனால ஸ்கூலுக்கு கொண்டு
வந்துடக்கூடாது. ஆமென். நேசிக்கிற பிள்ளைகளுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? ஆமென், என் தகப்பனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணும். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் உண்மையா இருதயத்திலிருந்து சொல்ல முடியும், நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை பல இடத்துல நீங்க அவரை வெட்கப்படுத்தி இருக்கலாம். ஆனா இந்த ஃபயர் கேம்ப் முடிச்சு போகும்போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சந்தோஷப்படுகிற கூட்டமாய் இந்த கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவாராக என்று இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார், அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாறுவான். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் பிதாவாய், நான் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இந்த பூமியில ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் வாழும்படி விரும்புகிறார். என்ன ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை? நம்ம எனக்கு முன்பாய் பேசின அன்பு சகோதரர் சொன்னது போல நமக்குன்னு ஒரு சீசன் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியை தயாரித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் 2 காரியத்தை இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டு இருந்தார். ஒன்று, எனக்காய் தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறார், எனக்காய் தேவன் ஒரு சீசன் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை பிலீவ் பண்றீங்க? ஆமென். there is a plan for me and there is a season for me. இத நம்புற தேவ பிள்ளைங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காய் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, எனக்காய் ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனால் பிறந்தவர்களானால், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால், பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் யாரை யாரை செலக்ட் பண்றாரோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டமும் உண்டு, ஒரு காலமும் உண்டு. ஹல்லேலூயா. தோல்வி என்ன தெரியுமா? அவர் ஒரு காலத்தை குறிச்சு வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த காலத்துல அவர் திட்டத்தை நிறைவேற்ற நான் வரும்போது அந்த இடத்துல இல்லாம இருக்கிறேன் பாருங்க, அதுதான் தோல்வி. புரியும்படி சொல்றேன். ஆமென். பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் உலாவி வந்தார்ல, வந்து என்ன கொஸ்டின் கேட்கிறார்? ஆதாமே, நீ எங்க இருக்கிறாய்? இப்படி தேட வைக்கிறோம் தெரியுமா? இதுதான் தோல்வி. என் சீசன் வரும்போது ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல அவர் பார்த்த விதமா என்ன நிறுத்தணும்னு வரும்போது, நான் அவர் தேடி வரும்போது அந்த இடத்துல நான் இல்லைன்னா அதுதான் தோல்வி. அதுதான் தோல்வி. இன்னைக்கு அநேகரை சத்துரு அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தள்ளும்படியாய்தான். ஆமென். பாருங்க, போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு வளர்ந்துட்டு வர்றான். அவனை குறித்த காலம் நிறைவேறுகிற காலம் சமீபித்து வருகிற டைம்ல சாத்தா எப்படி பாவத்துக்கு இழுத்தான் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். போத்திபாரின் மனைவி அவனை பாவத்துக்கு இழுத்ததும் அவன் செய்தது உத்தறி விட்டு, அவன் பிடிக்கிறது எங்க பிடிக்கிறா? வஸ்திரத்தை பிடிக்கிறா. இன்னும் ரொம்ப யோசிக்க வச்ச காரியம், எதுக்கு அவன் வஸ்திரத்தை பிடிக்கணும்? கையை தானே பிடிக்கணும். கையை பிடிக்காம அவன் எதை பிடிக்கிறா? எதை பிடிக்கிறா? நீங்க இருக்கிறத பார்த்தா எந்த யோசிப்பு? புதிய பாட்டி யோசிப்பா, பழைய பாட்டி யோசிப்பா யோசிக்கிறது. நான் இப்ப பழைய பாட்டி யோசிப்ப சொல்றேன், யாக்கோபுக்கு மகனை சொல்றேன். ஆமா, யாக்கோபின் மகன் யோசேப்பு அந்த காலம் சமீபமாகும் போது சத்துரு போத்திபாரின் மனைவி வெளியே பாவத்துக்கு இழுக்கும் போது அவன் வைக்கிறது கையை எங்க வைக்கிறா தெரியுமா? வஸ்திரத்துல வைக்கிறான். ஏன் கையை பிடிக்க வேண்டியதானே? எதுக்கு வஸ்திரத்தை பிடிக்கிற? வஸ்திரத்தை அவன் உறிந்து விட்டு போறான். அவன் ஏன் வஸ்திரத்தில் கை வச்சானா, கொஞ்ச நாள் அவனுக்கு இன்னொரு வஸ்திரம் வரப்போகுது. அதிபதியின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. எதுல சத்துரு கை வைக்கிறானோ அதுல தான் கர்த்தர் உனக்கு ஒரு மகிமையான திட்டத்தை வச்சிருக்கிறார் என்பதுல சந்தேகமே இல்லை. நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு லைஃப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வஸ்திரம். சகோதரர்கள் எதுல தான் பொறாமைப்பட்டாங்க? வஸ்திரத்துல தான். வஸ்திரத்தை தான் பறிச்சு இழுக்கிறாங்க. போத்திபாரி மனைவி வஸ்திரத்தை தான் பிடிக்கிறாங்க. யோசேப்புக்கு புரியல, என்ன ஆண்டவரே, எல்லாருமே ட்ரெஸ்ல கை வைக்கிறாங்க. ஆமே, அப்பா கொடுத்த ட்ரெஸ்லையும் கை வச்சுட்டாங்க. ஆமே, போத்திபார் வீட்டில் கொடுத்த ட்ரெஸ்லையும் கை வச்சுட்டாங்க. யோசேப்பே, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் தரப்போறேன். யோசேப்பே, அந்த வஸ்திரத்தை ஒருவனும் கை வைக்க முடியாது. அந்த வஸ்திரம் மகிமை உள்ள வஸ்திரம். ஹல்லேலூயா. ஆமே, என்னை ரொம்ப தியானிக்க வைத்த பகுதிகளில் ஒன்றுதான் யோசேப்பின் காரியம். யோசேப்பின் வஸ்திரத்தெல்லாம் கிழிக்கும் போது ஆண்டவர் பார்க்காமலே இருந்திருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து எல்லாம் சைலண்டா பார்த்துட்டு இருக்கிறார். முந்தின நாள் சும்மா தூங்கிட்டு இருந்தவருக்கு தரிசனம் கொடுத்தது யாரு? ஆண்டவர். எப்படிப்பட்ட தரிசனம் கொடுத்தார்? எல்லா அரிக்கட்டுகளும் அவனுக்கு முன்னாடி எப்படி இருக்குதா? குனிந்து இருக்குது. அவன் அரிக்கட்டு மட்டும் எப்படி இருக்குதா? நிமிர்ந்து இருக்கு. அடுத்த நாள் நடந்தது என்ன? எல்லா அரிக்கட்டும் நிமிர்ந்து நிக்குது. என்ன ஆண்டவர், காட்டினது ஒண்ணு, நடத்துறது இன்னொன்று.
அடுத்து பார்த்தா வஸ்திரம் கிழிக்கும் போது அப்பா விரும்பி கொடுத்த வஸ்திரம் அல்லவா. ஆண்டவர் அதில் சைலண்ட் ஆயிட்டாரு. உலக தகப்பன் கொடுத்த வஸ்திரம் கிழிக்கப்படும் போது உன்னத தகப்பன் சைலண்டா இருக்கிறார். ஏன்னா அவனுக்கு நான் அவர் ஒரு வஸ்திரத்தை வச்சிருக்கிறார். ஏன் ஆண்டவரே இந்த வஸ்திரத்தை கிழிச்சுதான் அந்த வஸ்திரம் எனக்கு தரணுமா? எஸ், இந்த வஸ்திரத்துக்கு அந்த வஸ்திரத்துக்குள்ள மதிப்பு வித்தியாசம் இருக்கு. அவன் யாக்கோபு கொடுத்த வஸ்திரம், அந்த வஸ்திரத்துடைய மதிப்பு இருக்குல்ல, அந்த 4 சுவருக்குள்ள மட்டும்தான். அந்த சுவரை விட்டு ஒரு நாள் வெளியில வந்தான் பாருங்க, அவன்கிட்ட இருந்து வஸ்திரத்தை பறிச்சிட்டாங்க. ஆனா அப்பா கொடுத்த வஸ்திரம் ஒன்று இருக்குல்ல, அது சுவருக்குள்ள மட்டும் இல்ல மதிப்பு, தேசத்துக்கே கர்த்தர் மதிப்பா மாத்துறார். எங்க வேணாலும் அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு யோசேப்பு போலாம். அந்த வஸ்திரத்தை பார்த்தா பறிக்க மாட்டாங்க, அதுக்கு முன்பாக விழுந்து வணங்குவார்கள். யாக்கோபு கொடுத்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்ட யோசேப்பு தான் சகோதரர்களை பார்க்க போனோம், தான் சகோதரர்களை பார்த்து சாப்பாடு கொடுக்க போனோம். ஆனா உன்னத தகப்பன் கொடுத்த வஸ்திரத்துடைய மதிப்பு என்ன தெரியுமா? அவர்களை அவனை பார்க்க வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய மதிப்பின் அளவை அதிகரிக்க இன்னைக்கு சிலதை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். நம்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பாடுங்க பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான. நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க கைகள் குறுகவில்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. அப்ப அந்த சீசன்ல தேவன் விரும்புகிற பிரகாரம் நான் நிக்கணும். வேதத்திலிருந்து ஒரு நபரை நான் முன்வைத்து, நேரம் அதிகம் இல்லை, நான் வேகமாய் ஒரு பெரிய செய்தியை நான் வேகமாக சொல்லி நான் கொஞ்ச நேரம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ரொம்ப நேரம் நான் எடுக்க மாட்டேன். ஏற்கனவே நிறைய செய்தி காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க. சிலர் இருக்கிறத பார்த்தா இவர் எப்போ முடிக்க போகிறாரோன்ற கேள்வியில் இருக்கிறது மாதிரி இருக்குது. நீங்கள் மைண்டுக்குள்ளே பேசுகிறது எனக்கு காதில் கேட்குது. ரைட், ஓகே, நீங்கள் அப்படி இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஒரு 10 மணி ஆனாலும் பரவாயில்ல. சோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமென். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். வேதத்தில் ஒருவரை குறித்து கர்த்தர் கொடுத்த சாட்சி தெரிந்த பகுதி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் போது ஒருவருடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் தன்னுடைய வாயினால் சொன்ன சாட்சி தான் யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5வது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் வெளிச்சத்திலே களிக்கூற மனதாயிருந்தீர்கள். இதை யாரை பத்தி சொன்ன வார்த்தை? யோவான் ஸ்நாபகனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை. ஆமென். எந்த சாட்சி அக்செப்ட் பண்ணப்படும் தெரியுமா? இயேசு என்ன பத்தி சொல்ற சாட்சி தான் அக்செப்ட் பண்ணப்படும். ஹல்லேலூயா. ஆமாம், இயேசு என்ன பார்த்து சொல்லணும். அவர் இப்படி சொல்றாருன்னா நான் ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் என்று அர்த்தம். யோவான் வாழ்ந்த காலம் என்பது அதிக வருஷம்லாம் இல்லை, கொஞ்ச வருஷம்தான், கொஞ்ச காலம்தான். ஆனால் நியமிக்கப்பட்ட காலத்தில் யோவானை குறித்து இயேசு சொன்ன ஒரு பெரிய சாட்சி தான். இப்படி ஆண்டவர் எத்தனை பேரை பற்றி சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா பார்க்கவே முடியாது. ஒரே ஒருவனை குறித்து இவ்வளோ பயங்கர ஆண்டவர் எல்லாரும் காது கேட்க சொல்றார். அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? எரிந்து மங்கினவனாய் அல்ல, கொஞ்சம் எரிந்தவனாய் அல்ல, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். ஹல்லேலூயா. அதாவது அதன் அர்த்தம் என்ன? அவன் ஒரு நாள் எரிஞ்சிட்டு அப்படியே அணைஞ்சு போகிற அப்படி அல்ல, எரிய தொடங்கினதுல இருந்து கடைசி வர அவன் பிரகாசம் அதிகரித்ததை தவிர அவன் பிரகாசம் மங்கவில்லை. அவன் வாழ்க்கை முழுவதும்
அவனை நான் எதற்கு பிறப்பித்தேனோ, எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில நான் அவனை பிறப்பித்தேனோ அந்த நோக்கத்தின்படி கடைசி வரை அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனா இருந்தான். இப்படி யோவான் எரிந்து பிரகாசிக்கிறதற்கு காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்வதற்கு ரீசன் என்ன? ஒரு 3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒன்று, a life of submission, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. the life of submission, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த யோவானுடைய பிறப்பு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லாததுனால நான் சொல்லி மட்டும் விடுகிறேன். இந்த சம்பவம் தெரிந்ததுனால ஆமென். மிகவும் வயது சென்ற சகரியா எலிசபெத் என்ற ஒரு தம்பதி, ஆமென், ஒரு நாள் சகரியா ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது, ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது தேவதூதன் வந்து சந்தித்து, ஆமென், உனக்கு ஒரு குமாரன் பிறக்க போகிறான் என்று சொல்லி அவனை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை தான் லூக்கா 1வது அதிகாரம் 13 முதல் 17 வரை அந்த வசனங்கள் தூதன் பேசுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பிறக்க போகிறான் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவனை குறித்த தேவ திட்டமும் பிறக்கப்பட்டு விட்டது. இந்த வார்த்தை சொல்லும் போது எத்தனை தேவ பிள்ளைங்க நம்புகிறீங்க? நான் சும்மா பிறக்கல, ஒரு திட்டத்துக்குள்ளதான் கர்த்தர் என்ன பிறக்க வச்சிருக்கிறான்னு நம்புற பிள்ளைங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க சும்மா பிறக்கல. சொல்றீங்களா? முதல்ல உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நான் சும்மா பிறக்கல. ஹalleluya. பலருக்கு நீங்க பிறந்தது வேஸ்டா தெரியலாம். பலருக்கு சொல்லுவாங்க, நீ பிறந்ததுல இருந்து தான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை, இப்படி சொல்லுவாங்க. பலர் சொல்லுவாங்க, நீ எதுக்கு தான் பிறந்தியோ, யாரு எதுவோ சொல்லட்டும், எப்படி பார்க்கட்டும், பரலோகம் இந்த ராத்திரி சொல்லுது, நீ பிறந்தது வேஸ்ட் கிடையாது, ஒரு திட்டத்திற்குள் பிறக்கப்பட்டிருக்கிறாய். நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், ஓ நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். சொல்லுங்க, எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும். எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவா. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கல இந்த வார்த்தை, எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, ஓ நரம்புகள் உருவாகல, ஆமென், தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அன்பான வாலிப பிள்ளைகளை, இந்த ராத்திரி ஒரு காரியத்தை உன் லைஃப்ல உறுதியா எழுதிக்கோ. நீ பிறந்தது சும்மா கிடையாது, ஒரு திட்டத்தோட தான் கர்த்தர் உன்னை பிறக்க வைத்திருக்கிறார். There is a plan for you. உனக்கு ஒரு திட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆமென். அப்ப கேட்கலாம், அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க, எனக்கு தான் தெரியலையே. நான் கேட்கிறேன், நீங்க கருவுல வந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்க கை உருவானது உங்களுக்கு தெரியுமா? உங்க கண்ணு உருவானது தெரியுமா? அதே போல திட்டம் உருவானது தெரியல. ஆனா நீங்க எல்லாம் பிறந்தது ஒரு நாள் தெரிஞ்சிச்சா இல்லையா? எல்லாரும் கையில் எடுத்து பார்த்தாங்களா இல்லையா? அதே போல ஒரு டைம் வரப்போகிறது, உன் மேல திட்டம் நிறைவேறுகிறதையும் அத்தனை கண்களும் பார்க்க. இப்ப சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல நல்ல கையை தட்டி ஆமென். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும். சொல்ல, எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம் உருவான். ஓ எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம். தலைக்கு மேல கை தட்டி, எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை. சொல்லு தங்கச்சி, சொல்லு தம்பி, சொல்லு நண்பா. ஹalleluya. ஆமென். எப்படி
முடிப்பா. அன்பு சகோதரா சொல்லு, என் மேல தேவ திட்டம் இருக்கிறது. நீங்க போதும். எத்தனையோ முறை சத்துருனை அழிக்க திட்டம் போட்டான். எத்தனையோ முறை நீ அழிந்து போவா என்று சத்துரு பார்த்தான். எத்தனை பலவீனங்கள் உன்னை முடிக்க நினைத்தது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இந்த யூத் கேம்ப்ல கர்த்தர் இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்க வைக்கிறார் என்றால் நான் விசுவாசிக்கிற தேவ திட்டம் என் மேல இருக்குது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்து. There is a plan for you. அது என்ன திட்டம் என்று எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனா திட்டம் இருக்கு. ஒருவேளை முழு நேர ஊழிய திட்டமா தெரியல, பகுதி நேர ஊழிய திட்டமா தெரியல, அல்லது ஏதோ ஒரு வேலையில கர்த்தரை நிறுத்தி அதன் மூலமா ஏதோ ஒன்று செய்வார். ஆனா ஒரு பிளான் இருக்கு. இது அவர் போட்ட பிளான், இது அவர் போட்ட திட்டம். இந்த திட்டத்துக்கு எதிராய் சத்துரு எத்தனை பெரிய திட்டம் போட்டாலும் அது அவமாகுமே தவிர என் அப்பா பிளான் அவமாகாதுன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா. இந்த திட்டத்தில் பிறந்த யோவான், இந்த யோவான் திட்டத்தில் பிறந்தது மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் அவன் பிறந்தது உடனே அந்த தாயும் தகப்பனும் எதை அதிகம் அவனுக்குள் ஊட்டி இருப்பார்கள் என்றால் அவன் பிறப்பை குறித்து மட்டுமல்ல, தேவ திட்டத்தை குறித்து ஊட்டி இருப்பார்கள். எனவேதான் வேதம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 1வது அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரத்தில் அதனுடைய 80வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 80வது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். அப்ப அவன் வளரும் போதே எதுக்குள்ள வளர்றதுல உறுதியா இருக்கிறான்னா திட்டத்திற்குள்ள வளர்றதுல, அதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, திட்டம் என் வாழ்க்கையில் இருந்தாலும் நான் அர்ப்பணிக்காம திட்டம் நிறைவேறாது. ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு வாக்குத்தத்தத்து பிள்ளைதான், அதுல மாற்றமே கிடையாது. வாக்குத்தத்தத்து பிள்ளையாய் தான் பிறந்தான். அவன் பிறந்த பிறகு வாக்குத்தத்தத்து பிள்ளை என்கிற அடையாளம் அல்ல, பிறக்கிறதுக்கு முன்பாகவே வாக்குத்தத்தத்து பிள்ளை என்கிற அடையாளம். ஆனா பிறந்ததும் கர்த்தர் ஈசாக்கோட பேச தொடங்கினார்னு கேட்டா இல்ல. பிறந்ததும் ஈசாக்கு கர்த்தரின் சத்தம் கேட்டான்னு கேட்டா இல்ல. ஆனா ஈசாக்கு எப்பொழுது தேவ சத்தம் கேட்க துவங்கினான் என்றால் அன்று மோரியா மலையில அந்த பலிபீடத்துல தன் கால்களையும் கைகளையும் கட்டி அந்த பலிபீடத்துல படுக்க விட்டு கொடுத்தான் பாருங்க. அன்னைக்கு ஆபிரகாமேன்னு கூப்பிடும் போது அது ஆபிரகாமின் காதில் மட்டுமல்ல கேட்டது, அது ஈசாக்கின் காதிலும் கேட்க தொடங்குது. இந்த அர்ப்பணிப்புக்குள் நான் வராத வரையிலும், இந்த அர்ப்பணிப்புக்குள் நான் வரணும், என்னை சப்மிட் பண்ணணும். இந்த அர்ப்பணிப்பு என்பது சாதாரண அர்ப்பணிப்பு அல்ல, இன்னும் முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு. ஈசாக்கு எப்படி அர்ப்பணிக்கிறான்னு, என் கையும் காலையும் கட்டி படுக்க வச்சிருங்கப்பா. நான் நம்புறேன் அந்த இடத்துல ஆபிரகாம் வற்புறுத்தி ஈசாக்கு கட்டி இருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா இருந்திருக்காது. ஏன்னா ஆபிரகாமுக்கு அந்த நேரத்தில் வயது குறையாம ஒரு 120 வயசு இருக்கும். ஈசாக்கு அப்ப எத்தனை வயசு இருக்கும்? மேக்ஸ்ல வீக்கா? ஆமா, அவன் பிறக்கும் போது அவருக்கு 100 வயசு. இப்போ ஆபிரகாம் 120 வயசுனா ஈசாக்கு எத்தனை வயசு? 20 வயசு. நான் கேட்கிறேன், 120 வயசு தாத்தாக்கு பலன் ஜாஸ்தியா, 20 வயசு வாலிபனுக்கு பலன் ஜாஸ்தியா? ஆமா. ஒருவேளை ஆபிரகாம் வற்புறுத்தி கட்டி இருப்பார்னா நான் நினைக்கிறேன் பலி வித்தியாசமா நடத்துறான். ஈசாக்கு சொல்லிருப்பாப்பா, ஆண்டவருக்கு பலி தானே தேவை, நீங்க வாழ்ந்து முடிஞ்சாச்சுல, நான் இப்பதான் வாழ தொடங்குறேன், திருப்ப படுக்க வச்சிருப்பா. அப்ப நான் மேல போனதும், ஏன்னா ஈசாக்கினுடைய தேடல் ஒன்று இருக்கு. மலை ஏறும்போதே ஒரு கேள்வி கேட்கிறார், அப்பா நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, பலிக்கான. ஏன் இந்த கொஸ்டின் கேட்டார் ஈசாக்கு? ஏன் இந்த கொஸ்டின் கேட்டார்? வீட்டில இருந்து புறப்படும் போது கேட்டார் இந்த கொஸ்டினை? இல்ல. 3 நாள் தாண்டி ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து அந்த இடத்தை பார்க்கிறான். பார்த்ததும் ஆபிரகாம் வந்த வேலைக்காரங்களை ஸ்டாப் பண்றார், கழுதையை ஸ்டாப் பண்றார். கழுதை சுமந்து வந்த விறகை தூக்கி திடீர்னு ஈசாக்கின் மேல வைக்கிறார். வச்ச பிறகும் கேட்கல. அடுத்து ஆபிரகாம் வாயில் ஒரு வேர்டு வருது. என்ன வேர்டு தெரியுமா? வேலைக்காரங்களை பார்த்து, நானும் என் பிள்ளையாண்டவன் போய் கர்த்தரை தொழுது கொண்டு வருகிறோம். ஆங்கிலத்தில் இருக்கு வர்ஷிப் பண்ணிட்டு வரோம் அப்படின்றார். வர்ஷிப்புங்கிற வேர்டு வந்ததும் ஆமா பிள்ளை கேட்குறாப்பா, என்ன சொன்னீங்க? வர்ஷிப்பா, ஆராதனையா? ஆராதனைனா ஒருத்தர் இருக்கணுமே, அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர்.
அன்பான வாலிபர்கள், இந்த கடைசி காலத்துல தேவ பிள்ளைகளுக்கு நான் அன்பா சொல்றேன், ஆராதனைனா ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் மகிமை, ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும்தான் மகிமைன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டுக்குட்டியானவர் இல்லாத ஆராதனை கிடையாது. என் ஆராதனை நான் தேடி வர்றதும் ஆட்டுக்குட்டியானவர் தான். யார் பாடுறா, யார் நடத்துறான்ல. ஹல்லேலூயா. என்ன செட்டப்ல ஸ்டேஜ் வச்சிருக்காங்க, இப்படி வந்தீங்கன்னா ஸ்டேஜை பார்த்துட்டு போயிடலாம், அவரை பார்க்க முடியாது. ஆளை பார்த்து நீங்க ஆலயத்துக்கு போறீங்கன்னா ஆளை பார்க்கலாம், அவரை பார்க்க முடியாது. ஆனா வீட்டுல இருந்து புறப்படும் போதே ஆட்டுக்குட்டி என்கிற தேடலோடு வருவேனா, உன் கண்கள் ஆட்டுக்குட்டியானவர் இந்த ஆராதனை பார்க்கும். ஈசாக்கு வர்ஷிப்ங்கிற வேர்டு வந்தது. ஈசாக்குடைய தேடல் யார் பார்த்தீங்களா? ஆட்டுக்குட்டியானவர். ஏன்னா ஈசாக்கு பார்த்த வர்ஷிப்ல யார் தானா? ஆட்டுக்குட்டி இருக்கணும். இந்த தேடலோட மேல வந்தா பாருங்க, அவன் கண்கள் யாரை பார்த்து சரிமா? ஆட்டுக்கடாவை கண்டது. ஹல்லேலூயா. நான் செய்திக்குள்ள வர்றேன். இப்போ ஈசாக்கு நம்பி வந்துட்டு இருக்கிறா, இந்த கேள்வியோட வந்துட்டு இருக்கிறா. மேல வந்தது ஆபிரகாம் சொல்லியிருப்பார், 3 நாட்களுக்கு முன்பாக இரவுல கர்த்தர் என்கிட்ட பேசினார்ப்பா, உன்னை தான் பலியாக அர்ப்பணிக்க சொல்லி இருக்கிறார்னு சொன்னதும் ஈசாக்கு ஒரு நிமிஷம் யோசித்திருப்பார். அப்போ வாக்கு தத்தத்து பிள்ளைனா அது என் வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த அர்ப்பணிப்பு அவசியம். உடனே என்ன சொல்கிறேன் தெரியுமா? சும்மா படுக்க வைங்க இல்லை, நான் சொல்கிறேன் ஈசாக்கு தான் சொல்லியிருப்பா, அப்பா என் கையை கட்டுங்க, அப்பா என் காலை கட்டுங்க. ஆபிரகாம் கேட்டிருப்பார், ஏன்ப்பா கையை கட்டணும், ஏன் காலை கட்டணும்? ஈசாக்கு சொல்லியிருப்பாப்பா, ஒருவேளை நீங்கள் கத்தி ஓங்க வரும்போது நான் கையை தட்டி விட்டுறக்கூடாதுல்ல, அதனால என் கையை கட்டுங்க. அப்பா நீங்கள் கத்தி ஓங்க வரும்போது நான் எழும்பி ஓடிடக்கூடாதுல்ல, காலை கட்டுங்க. என்ன நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இந்த அர்ப்பணிப்பின் முடிவு கத்தி படல, சத்தம் வருது. உன் மேல கத்தி படல, சத்தம் வருது. உன் மேல கத்தி படல, சத்தம் வருது. சத்தம் கேட்க தொடங்கின ஈசாக்கு அன்று வாக்குத்தத்தது பிள்ளை மேல வாக்குத்தத்த நிறைவேற தொடங்கின நேரம் அது. அந்த அதிகாரத்தில் நீங்க கீழே படிச்சீங்கன்னா ஒரு செய்தி கேட்கப்படும், ரெபெக்காள் பிறந்தாள் என்கிற செய்தி. ஆவிக்குரிய அர்த்தத்தோட சொல்றேன். இந்த அர்ப்பணிக்கு பிறகுதான் ஈசாக்குக்கு ஒரு ஃபியூச்சர் ஓப்பன் ஆகுது. ஃபியூச்சர் ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் வச்ச திட்டம் ஏன் இன்னும் சரியா தெரியலன்னா, கர்த்தர் வச்ச பிளான் ஏன் தெரியலன்னா, இன்னும் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு இல்லை. நான் பல செய்திகள் ஆண்டவர் கிருபையா கொடுக்க வச்சிருக்கிறார். அதில் எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான செய்தியில் ஒரு பகுதி தான் மத்தேயு 14வது அதிகாரத்தில். ஆமென். ஒரு திரள் கூட்டம் இயேசுவின் பாதத்திலிருந்து வசனம் கேட்குறாங்க. ஆமென். நான் நினைக்கிறேன் ஸ்டான்லி பாஸ்டர் இதை தொட்டார் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. 5 அப்பத்தை இல்லை, 5 அப்பத்தை நான் வரும்போது செய்தி கேட்டு தான் வந்தேன். ஹல்லேலூயா. அதில் எனக்கு ரொம்ப தொட்ட காரியம், சீஷர்கள் அந்த 5 அப்பத்தை வச்சு இதை என்ன செய்யறது ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமென், இயேசு என்ன கேட்குறான்? நீ அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. இப்ப நான் கேட்கிறேன், அந்த கூடையில் எத்தனை அப்பம் இருக்கு? ஆண்டவருக்கு அந்த 5 அப்பத்துல ஒரு அப்பத்தை எடுத்து 5000 மாற்ற முடியுமா? முடியாதா? அப்ப ஆண்டவர் என்ன கேட்டிருக்கலாம்? 5 அப்பம் இருக்குதுல்ல, அதுல 1 மட்டும் எடுத்துட்டு வா கேட்டிருக்கலாம்ல. என் ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் இல்லாதவைகளை இருக்கிறதா வரவழைக்கிறவர். அவருக்கு இந்த அப்பம் தேவையான்னு கேட்டா இல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னா வானத்திலிருந்து அப்பங்கள் வந்து விழ வல்லமை உள்ளது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருக்கு அதுல ஒரு அப்பத்தை வாங்கி அப்படி பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்கலாமே. ஆனா ஆண்டவர் அப்படி கேட்கல. நீ அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. அதன் அர்த்தம் என்ன? நீ 5 என்கிட்ட கொண்டு வை. அதன் அர்த்தம் என்ன? உன் லைஃப்ல கர்த்தர் கை வைக்கணும்னா, உன் லைஃப்ல தேவ திட்டம் நிறைவேறணும்னா, நீ உன்னை பாதியா கொடுத்தால் அல்ல, உன்னை முழுமையா கொடுத்தாதான் கர்த்தர் கை வைப்பார். இன்னைக்கு ஏன் அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ திட்டம் இருக்குதுன்னு தெரியுது, ஆனா ஏன் ஆண்டவரால கிரியை செய்ய முடியலன்னா, அந்த முழுமையான அர்ப்பணிப்பு. முழுமையான அர்ப்பணிப்பு. அன்பு வாலிபர்களே, கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த ராத்திரி கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை அதுதான். நீ ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு இந்த இரவிலே என் சமூகத்தில் என் கரத்தில் நீ கொடு. ஹல்லேலூயா. அந்த அப்பத்தை அவர் வாங்கும்போது அது என்ன அப்பன்னு பார்க்கல, என்ன குவாலிட்டி அப்பன்னு பார்க்கல, எல்லாரும் சாப்பிடக்கூடிய எதுவுமே பார்க்கல. நீ கொடுக்கிறதுக்கு ரெடினா அவர் எடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறார். ஏன்னா உன் மேல ஒரு திட்டம் இருக்குது, உன் மேல ஒரு பிளான் இருக்குது. அதனாலதான் பாருங்க, அவர் தாம் செய்ய போகிறதை அறிந்து சீஷர்களை சோதித்தார் என்று யோவான் 6வது அதிகாரத்தில் இருக்கு. ஆல்ரெடி பிளான் வச்சுட்டா, இந்த அப்பத்தை தான் நான் பிளஸ் பண்ணுவேன், இந்த மீனை தான் நான் பிளஸ் பண்ணுவேன். அதனால ஏன் என்னமோ தெரியல, அந்த அப்பமும் மீனும் கெடாம இருந்துச்சு. ஆமா, ஒரு மீன் கெடாம இருக்கணும்னா எவ்வளவு நேரம்?
சிலர் யோசிக்கிறாங்க, நாங்கள் கெட்டாலும் சாப்பிடுவோம் பாஸ்டர் அப்படின்னு. ஏன்னா கருவாடுன்னு சொல்லிடுவோம். சரி, ஒரு அப்பம் கெடாமல் இருக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 24 hours. இந்த பையன் கையில் இந்த அப்பம் மீன் எவ்வளோ நேரம் இருக்கு? எங்க 3 நாள் இருந்தால் இது கெட்டு இருக்குமா? கெட்டிருக்க கூடாது. ஃப்ரிட்ஜு கொண்டு போனானா இல்லை ஐஸ் பேக் கொண்டு போனானா? எப்படி இது கெடாமல் இருந்துச்சு? ஏன் கெடலை? இதை குறித்து ஒரு தேவத்திட்டம் இருக்கு. இதை குறித்து ஒரு தேவத்திட்டம் இருக்கு. ஏன் உன் லைஃப் இன்னும் கெடாம அணையாம கத்தர் வச்சிருக்கிறார்னா, என்ன குறித்து ஒரு தேவ திட்டத்தை கத்தர் எழுதி வச்சிருக்கிறார். திட்டம் இருக்குது, செயல்பட கரத்துல முழுமையா கொடுத்தா. திட்டம் இருக்குது, செயல்பட கரத்துல முழுமையா கொடுங்க. இந்த மீட்டிங்ல நீங்க செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் அதுதான். ஒரு ஃபுல் சப்மிஷன், ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு கொடுத்து பாருங்க. அநேக இடத்துல விழுந்து விழுந்து எழுந்த உங்களை இனி விழாதபடி எழுந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது. இரண்டாவது ஒரு காரியம், இது யோவான் இடத்தில் வெளிப்பட்டது. அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 80. இந்த வசனத்திலிருந்து 3 பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். 1வது அதிகாரம் 80வது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரையிலும் வனாந்தரத்திலே, அதாவது உலகத்தில் வாழ வேண்டியவன் எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான்? திட்டத்தின் உடையவன் வாழ்க்கையில இரண்டாவது இருக்க வேண்டிய வாழ்க்கை தான் ஒரு செப்பரேட்டட் லைஃப். a separated life. ஆமென். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இதுல நான் 2 விதமா சொல்ல விரும்புறேன். ஒன்று, நாம் நம்மை செப்பரேட் பண்றோம். கொஞ்சம் முன்னாடி அழகான வார்த்தை, சில காரியத்தை நாம ஆணி அடிச்சுதான் ஆகணும். சில காரியத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்தி தான் ஆகணும். ஹல்லேலூயா. எகிப்திற்குள் வளரும் போதே மோசே எல்லாவற்றிலும் வல்லவனாய் வளர்ந்தான் என்று 7வது அதிகாரம் அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லவனாய் வளர்ந்து அவன் வளர்ந்த பிறகு 40வது வயதில் அவனுக்குள்ள ஒரு தேடல், ஒரு தோணல் வருது. என்ன தோணல்? என் சகோதரர்களுக்கு நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு போறான். ஆனால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சா? இல்லை. அதோடைய ரிசல்ட் என்னன்னா, அவன் வனாந்திரத்துக்கு வர வேண்டியது இருந்தது. ஏன் கர்த்தர்? அவன் நல்ல தீர்மானத்தோட தானே போனான், தன் சகோதரர்களுக்கு உதவும்படியாக தானே போனான். ஆனால் கர்த்தர் அதுக்கு அலோவ் பண்ணலையே. ஆண்டவரே, நீங்க தானே ஆண்டவரே பார்வோன் குமாரத்தின் இடத்துல வளர விட்டீங்க. நீங்க தானே ஆண்டவர் எல்லாத்தையும் கத்துக்க வச்சிங்க. அவன் நல்ல காரியத்தோடு தானே தீங்கு அனுபவிக்கணும், தன் சகோதரர்களோடு தன் சொந்தங்களோடு தீங்கு அனுபவிக்கணும் தானே. எகிப்தியரோடு அந்த எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்தாலும் அதன்படி வாழாம சகோதரரோடு தீங்கு அனுபவிக்கும்படியாக தானே தெரிந்தெடுத்து வந்தான். அப்புறம் ஏன் ஆண்டவர் இங்கே சக்சஸ் ஆகலைன்னா, ஆமை கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடம், ஒருவேளை அவன் அன்றைக்கு செய்தது சக்சஸ் ஆகிருந்துச்சுன்னா, அவனுடைய வாழ்க்கையில் எப்பவுமே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? எகிப்தின் சாஸ்திரங்களில் கற்று தேறின மோசே அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆனால் கர்த்தர் அதை அலோவ் பண்ணல. அங்கிருந்து அவனை செப்பரேட் பண்றாரு. அவன் செப்பரேட் பண்ணப்பட்டு வந்தான் பாருங்க. இப்போ என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? எகிப்தின் சாஸ்திரம் என்று அல்ல, முச்செடியில் எழுந்திருந்த தேவனுடைய தயவினால. எகிப்தின் வாசனை என் லைஃப்ல இருக்குதுன்னா திட்டம் நிறைவேறாது. என் மேல எகிப்தின் வாசனை இருக்கக்கூடாது, என் மேல பரலோக வாசனை இருக்கணும். என் மேல பரலோக வாசனை இருக்கணும். பரலோகத்தின் வாசனை என் மேல. இப்ப என்ன குறிச்சு எழுதும் போது எப்படி எழுதணும்னா, ஆமென், எகிப்தின் சாஸ்திரத்தில் கற்று தேறின மோசே அல்ல, முச்செடியில எழுந்திருந்த தேவனுடைய தயவினால. அதனால யோவான் இப்ப என்ன தீர்மானம் எடுக்கிறான்னா, பிரித்தெடுக்கப்பட்ட, இது அவனா எடுத்த தீர்மானம். பல காரியத்துல நாம தான் தீர்மானம் எடுக்கணும். சில காரியத்தை ஒதுக்குறதுல நாம உறுதியா இருக்கணும். சில காரியத்தை என்னை விட்டு அப்புறப்படுத்துறதுல உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. இல்ல ஆண்டவரே நீங்க என்ன திருப்பி, இல்ல இது நான் எடுக்க வேண்டிய தீர்மானம். ஏன்னா என் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. என்ன பார்க்கிறவங்களுக்கு தெரியணும், இவன் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. மோசே ஆமென் பாளையத்துக்குள்ள ஆண்டவரின் இருக்க மாட்டேன்னு சொன்னதுமே மோசே அடுத்தடுத்து தீர்மானம் என்ன தெரியுமா? அந்த கூட்டத்தில் தன் கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பா வந்து கொண்டு வந்து போடுறான். திட்டம் உடையவன் எதுல ரொம்ப கவனமா இருப்பானா? இந்த பிரித்தெடுக்கப்பட்ட லைஃப்ல, செப்பரேட்டட் லைஃப். என் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடிக்கு எதுவுமே தடுத்துடக்கூடாது. ஈசாக்கின் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இந்த 22வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? 22வது அதிகாரத்தின் முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு,
அப்படிதான் தொடங்கி இருக்கும். எந்த காரியம் நடந்த பின்பு அதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, ஆமென், இஸ்மவேலையும் ஆகாரையும் அங்கிருந்து செப்பரேட் பண்றார் ஆண்டவர். அது படிக்கும்போது நமக்கு என்ன தோணுனா, ஆபிரகாம் தான் அனுப்பிவிட்டார்னு தோணும், ஆபிரகாம் தான் இதை செய்தார் என்று தோணும். ஆனால் கலாத்தியர்ல ஆண்டவர் எழுதும் போது அழகா எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், அடிமையானவளின் மகன் சுவாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்போ அது ஆண்டோடைய பிளான். ஈசாக்கின் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இது தடையா இருக்க கூடாது. செப்பரேட் பண்றார், ஆபிரகாமாய் செப்பரேட் பண்றார். ஈசாக்கின் வாழ்க்கையில தடை வந்துடக்கூடாது. இந்த வசனத்தை சொல்லுவதற்கு முந்தின வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஈசாக்கை போல நாமும் யாரா வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். திட்டம் உடையவன் ஒரு செப்பரேட்டட் லைஃப்ல வாழணும், ஒரு பரிசுத்த வாழ்க்கையில வாழணும். ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஜனங்களை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். அது பழைய ஏற்பாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த காலத்திலும் அப்படிதான் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம். நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியா இருந்தது. திட்டமுடைய ஒரு தேவ பிள்ளை செப்பரேட்டட் லைஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒன்று, நாம் நம்மை செப்பரேட் பண்றது. 2, தேவன் சில நேரத்தில் நம்மளை செப்பரேட் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல இந்த காட்ஸ் பிளானோட பிறந்த எல்லார் லைஃபையும் பாருங்க. பைபிளை விடுங்க, இங்க இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ்டையும் கேளுங்க. ஆண்டவர் செப்பரேட் பண்ணி தனியா வச்சிருக்கிற சில காலம் உண்டு, தனியா வைப்பார். ஆமென். உங்க குடும்பத்தில் வேற யாரை சந்திக்காதது நீங்க சந்திப்பீங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் எல்லா சகோதரனையும் அப்பா அம்மா ஏத்துப்பாங்க, உங்களை மட்டும் சில நேரத்தில் தாவீது மாதிரி. உங்க குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து சில நேரத்தில் உங்களுக்கு அகைன்ஸ்டா எழும்புவாங்க. இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, அழிக்க அல்ல, உன்னை ஆசீர்வாதமா நிறுத்துறதற்கு. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், சில இந்த கூட்டத்தில் சின்ன வயசுல சில பாரத்தை சுமந்து கொண்டிருக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சில உள்ளங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. சின்ன வயசுல இதெல்லாம் நான் சுமக்கிறேனே, சின்ன வயசுல நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்றேன். ஃபேமிலியில் எங்க சொந்தங்களை யாரும் இதை ஃபேஸ் பண்ணது கிடையாது. என் சொந்தத்தில் நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க. யாரும் ஃபேஸ் பண்ணாததை கர்த்தர் என்ன ஃபேஸ் பண்ண வைக்கிறார். ஆமென். ஆபிரகாம் பார்த்தீங்களா, ஈசாக்க மோரியா மலைக்கு கூட்டிட்டு போகும்போது பாதி தூரம் வந்ததும் கழுதைக்கு மேல இந்த கட்டையை தூக்கி யார் மேல வைக்கிறாரு? ஈசாக்கின் மேல. ஆமென். கேட்டுட்டா வச்சாரு. ஈசாக்கே, நான் உனக்கு வைக்கட்டா கேட்டாரா? கேட்கல. அதுல இன்னும் ரொம்ப வேதனைப்படுத்துறது, இனி எங்க ஏற போறாங்க தெரியுமா? மலை. ரோட்ல நடக்கும்போது வச்சா கூட நியாயம் உண்டு, மலை ஏறும்போது விறகு வைக்கிறார். ஆமே, என்னப்பா இப்படி இந்த பாதையில இந்த சின்ன வயசுல என்னை இப்படி சுமக்க விடுறீங்களே, இஸ்மவேலுக்கு இப்படி ஒரு பாதை இல்லையப்பா, எனக்கு ஏன் இப்படி ஒரு பாதைனா? ஈசாக்கே, நீ வாக்குத்தத்தத்து பிள்ளை. ஆரோன் பிறக்கும் போது இல்லாத சட்டம், மிரியாம் பிறக்கும் போது இல்லாத சட்டம், மோசே பிறக்கும் போது பிறக்குது. பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் கொல்லப்படணும். புரியல ஏன்? தேவ திட்டம் மேல இருக்குது. 10 சகோதரர்களும் குரூப்பா நின்று ஒன்னா நின்று பேசி சந்தோஷமா இருக்கும்போது ஒரே ஒருவன் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். தெரியல ஏன்? தேவ திட்டம் மேல இருக்குது. 7 சகோதரர்கள் நல்ல ஜாப்ல இருக்கும்போது ஒருத்தன் காட்டுக்குள்ள ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆமே, ஒரு ஆளுக்கு கூட தோணலையா என் தம்பி அப்படி போகக்கூடாதுன்னு? எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர், நான் கடைசி பையன். எங்கள் வீட்டில் எல்லாருமே இன்ஜினியரிங் தான் படித்தாங்க. என்னுடைய 10th நான் இப்படியே கிருபையினால் பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 9th என் ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் வீக். ஏன் வீக்குன்னா, எனக்கு வந்து என் ஸ்டடீஸை விட யார் எனக்கு ரொம்ப முக்கியம்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால என் ஸ்டடீஸ் நான் கோட்டை விட்டேன். 10th 11th 12th எப்படியோ கிருபையினால், அதாவது 12th எப்படி பாஸ் பண்ணேன்னா அதில் 1 மார்க்கு எடுக்காமல் இருந்தால் நான் ஃபெயில், அதான் பாஸ். ஓகே, இனி என்கிட்ட யாரும் மார்க் கேட்கக்கூடாது, நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. அதில் நான் 1 மார்க் குறைஞ்சா ஃபெயில். இப்படி தான் நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணி அன்னைக்கு பார்த்து எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை திட்டுன்னு திட்டுறாங்க.
திட்டு இருக்காங்க. ஏன்னா நான் நம்ப வச்சது என்னன்னா, ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அம்மா கேட்பாங்க, எப்படிடா எழுதுனேன்? அம்மா ஒரு 98 எடுத்துறேன். இப்படி எங்கள் அம்மாவை நம்ப வச்சதுனால எங்கள் அம்மாவோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அப்போ 1200 இருக்குல்ல, அப்போ என் பிள்ளை 1180க்கு மேலே எடுத்துருவான். ஆனால் இப்போ மார்க்கை பார்த்தா, 99 இல்லடா 34 எடுத்திருக்க வேண்டிய வேண்டி, இப்படி நான் பாஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் திட்டுன்னு எடுத்துட்டு இருக்கான். அப்போ எங்கள் அம்மா என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, இவனுக்கு வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றான். ஏன்ட்ட கேட்டேன், உனக்கு என்ன காலேஜ் படிக்கணும், உனக்கு என்ன படிக்கணும்? நான் சொன்னேன், பெரிய ஆள் மாதிரி இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு. எங்கள் அம்மா திட்டுன்னு உனக்கு ஆர்ட்ஸ் காலேஜில் சீட்டுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா திடீர்னு ஒரு வாய்ஸ் கொடுக்குறாங்க. என்ன வாய்ஸ் தெரியுமா? சும்மாரு, அவன் இன்ஜினியரிங்கில் சேர்ப்போம். 4 பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டாங்க, இவன் மட்டும் ஆர்ட்ஸில் படித்தாரா அவன் பிற்காலத்தில் ஃபீல் பண்ணிடக்கூடாது. என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா என்ன இன்ஜினியரிங் படிக்க, எங்கள் அப்பாவுக்கு இப்படி தோணும் போது தாவீதுக்கு அப்பாவுக்கு தோணலையாங்க? இந்த தாவீது அப்பாவுக்கு தோணுனது அந்த தாவீது அப்பாவுக்கு தோணலையே. 7 பேர் ஒரே பொசிஷன்ல இருக்கும்போது ஒரு பர்சனுக்கு கூட தோணல, தாவீது அட்லீஸ்ட் வேற ஏதாவது ஒரு ஜாப். காட்டுக்குள்ள சிங்கம் வருது, கரடி வருது, மிருகங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஆடை கொடுத்து அனுப்புறார். ஹல்லேலூயா. தகப்பன் மறக்கிறான். வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். 7 பிள்ளைங்களை ரெடி பண்ணி அப்பா விடுறார், ஒருத்தனை மறந்துடுறார். சாமுவேல் கேட்கிறா, இனி யாராவது பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு கேட்டதும் அப்பா என்ன சொல்லிருக்கான்? ஆமாயா, இளையவன் ஒருத்தர் இருக்கிறான், என் செல்ல பையன் டேவிட், அவனை நான் கூட்டிட்டு வர. இப்படி சொல்றதுக்கு பதிலா என்ன சொல்றா தெரியுமா? இனி ஒருவன் இருக்கிறான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான். எதுக்குங்க அதை சொல்லணும்? எதுக்கு அதை சொல்லணும்? மறைமுகமா என்ன சொல்றாருன்னா, சாமுவேல் ஐயாவே, நீங்க வந்த காரியத்துக்கு இவங்க ஓகே, அவன் உலக தகப்பன் தள்ளுவார், உன்னத தகப்பன் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? உலக தகப்பன் உன்னை தள்ளலாம், உன்னத தகப்பன் போட்ட திட்டத்திலிருந்து வேறொரு நபருக்கு அதை மாற்ற மாட்டார். உன்னை குறித்ததை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இது கர்த்தர் செப்பரேட் பண்ணுவார். இப்படி கர்த்தரால் செப்பரேட் பண்ணப்பட்டவர்கள் 3 காரியத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பார்கள். 1, உடைக்கப்படுவார்கள். சொல்லுங்க, என்ன பண்ணுவார்? உடைக்கப்படுவார்கள். 2, உருவாக்குவார். 3, உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்படி செப்பரேட்டட் லைஃப்ல கர்த்தர் உங்களை வச்சு வாழ வச்சிட்டு இருக்கிறார்னா, நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியும். ஒரு பக்கத்தில் கர்த்தர் உங்களை உடைச்சிட்டு இருப்பார், உடைச்சிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போக மாட்டார். இன்னொரு பக்கத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு இருப்பார். உருவாக்கி ஒரு சீசன் வரும் பாருங்க, கர்த்தர் உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துவார். அன்னைக்கு நீ கோலை நீட்டினா அற்புதம் நடக்கும், நீ பேசினா அற்புதம் நடக்கும், வானத்தில் அற்புதம் நடக்கும், தண்ணீர்ல அற்புதம் நடக்கும். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்ன வயசுலயே சிலதை கர்த்தர் உங்களை லைஃப்ல அனுமதிச்சிருக்கிறார்னா, ஏன் இப்படி அனுமதிச்சீங்கன்னு கேட்காதீங்க. இனி இப்படி அனுமதிச்சுக்கா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த காலம் நாளைக்கு உங்களுக்கு சாட்சியாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் தைரியமா பேசுறேன். ஆமென். என் கூட நம்புற பிள்ளைங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, என் ஃபியூச்சர்ல இது சாட்சின்னு சொல்லுங்க. என் ஃபியூச்சர்ல இதுதான் சாட்சி. இன்று அனுமதிக்கப்பட்ட என் பாரங்கள் என் எதிர்காலத்தில் சாட்சியாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். திட்டத்திற்குள்ள வளர்றான், திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறான். ஹல்லேலூயா. செப்பரேட்டட் லைஃப், திட்டம் நிறைவேறுவதற்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான். 3 அவன் வாழ்க்கையில் இருந்தது. ஆமென். அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் 80வது வசனம். அந்த பிள்ளை வளர்ந்து எதுல பலன் கொள்ளுது? சத்தமா சொல்லுங்க. ஆவியில பலன் கொள்றதுக்கு எந்த ஜிம்முக்கு போகணும்? இன்னைக்கு நம்ம பசங்கெல்லாம் எதுக்கு பலன் ஏத்துறாங்க தெரியுமா? திட்டமுடையவன் எதில் அதிகம் பலன் கொள்ளணும்னா ஆவியில. அதனாலதான் யோவான் பிறக்கும் போதே அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை லூக்கா 1:15 சொல்லுகிறார், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பான். A spirit filled life.
ஆவியால் நிறைந்த வாழ்க்கை திட்டமுடையவர்கள் கண்டிப்பா இந்த லைஃப்குள்ள வந்துதான் ஆகணும். ஏன் பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை என்றால் 3 காரியங்கள். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற அநேக காரியங்கள் இருந்தாலும் விசேஷமாய் 3 காரியங்கள். 1, அவர் உங்களை பாதுகாப்பார். He will protect. 2 தீமோத்தேயு 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அப்போ என் லைஃப் அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக காக்கப்பட வேண்டும் என்றால் எது எனக்கு மிக மிக அவசியம் என்றால் ஹோலி ஸ்பிரிட். 2, he will strengthen you, பலப்படுத்துவார். 1 பாதுகாப்பார், 2 உங்களை பலப்படுத்துவார். ஆமை வேண்டிய கிருபைகளை தந்து உங்களுக்கு வேண்டிய பலனை தந்து. ஆமை தாவீதுக்கு ஆரம்பத்தில் சவுல்கிட்ட சொல்றார், என்ன சொல்றாருன்னா, ஆமை இந்த வஸ்திரத்தெல்லாம் போட்டு நடக்கிறதுக்கு எனக்கு பழக்கம் இல்லைன்னு தாவீது பிற்காலத்தில் சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் வீரர்களை யுத்தத்திற்கு பழக்குவித்தவர். ஆமென். ஹோலி ஸ்பிரிட் உங்களை பழக்குவிப்பார், பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு கல்லை வச்சு ஒரு கோலியாத்து விழுறான்னு அது என்ன பெரிய சாட்சிங்க. ஆமென். எத்தனை பேர் கல்லெறிஞ்சு பழக்கம் இருக்கு? கை வைத்துக்க, சும்மா வைக்கப்படாம. ஆமென். இன்னும் இத்தனை பேர் கை வைத்துறீங்க, நான் சும்மா தான் கேட்டேன். ஆமென். நம்ம மேக்சிமம் எங்க கல்லெறிவோம்? எல்லாரும் கோரஸா சொல்றீங்க, அவ்வளவு பேர் கள்ளத்தனமும் வளர்ந்துட்டு இருக்கு. எங்க எறிவோம்? மாங்காய் மரத்துல. நம்ம எரிஞ்சு ஏதாவது மாங்காய் கீழே விழுந்துருக்கா? என்ன தலையாட்டுறீங்க பார்த்தீங்க. நம்ம ஒரு கல் எறிஞ்சா மாங்காவே விழாது, இவன் கல் எறிஞ்சா கோலியாத்து விழுறான். ஹல்லேலூயா. ஆமென். ஏங்க, ஒரு கல்லு பட்டு ஒருத்தர் சாக முடியுமா? ஒரு கல்லு பட்டு ஒருத்தர் சாக முடியுமா? ஒரு சத்தியத்தை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த கல்லுடைய ஸ்ட்ரெங்க் எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அந்த கல் எடுத்து கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணாரா? சோதர ஆண்டவரே, இந்த கல்லுக்கு மேல ஆவி இறங்குவதாக. நீங்க அந்த சாப்டர் நீங்க படிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 17 வீட்டில் போய் அல்ல ரூம்ல போய் படிங்க. தாவீது கோலியாத்தை மேற்கொள்றது போறதுக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் எங்க போவார் தெரியுமா? ஆற்றங்கரையில போவார். ஆற்றங்கரையில போய் எத்தனை கல் எடுப்பார்? 5 கல் எடுப்பார். ஏன் 5 கல் எடுக்கிறார்? 1 மிஸ் ஆச்சுன்னா இன்னொரு விதம், இன்னொரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க ஸ்பிரிச்சுவலா அது பார்த்தீங்கன்னா, கோலியாத் தன் தேவர்களின் நாமத்தை சொல்லி தான் இப்போ சபிச்சிட்டு இருக்கிறான். ஆமே, பெலிஸ்தியோடைய தேவர்கள் 5 நேம் உண்டு, 5 நேம். ஆமே. அப்போ தாவீது 5 கல் எடுக்கிறதுக்கு எதுக்குன்னா, அந்த 5 தெய்வத்துக்கு அடி கொடுக்கணும். இப்போ 5 கல்லை எடுத்து எங்க போட்டான் தெரியுமா? தன் இடுப்புல கட்டியிருந்த அடப்பைக்குள்ள போடுறான். போட்டுட்டு தான் கோலியாத்தை சந்திக்க போறான். இப்படி சந்திக்க போகும்போது திரும்ப ஆத்துல அவன் கை போகல. எங்க கை போகுது? அடப்பையில இருந்து ஒரு கல் எடுத்து எரிஞ்சா பாருங்க, அந்த கல் அவன் நெத்தியில படுது. அப்படி அந்த கல்லுடைய ஸ்பெஷல் என்ன? இந்த அடப்பைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அந்த அடப்பைக்குள்ள ஒண்ணு இல்லை. ஆனா நான் தியானிச்சதை, நான் பிலீவ் பண்றதை சொல்றேன். சாமுவேல் தைல அபிஷேகம் ஊற்ற வரும்போது தாவீது எப்படி அழைக்கப்பட்டு வருகிறார் என்றால், டிப்டாப்பா ட்ரெஸ்லாம் போட்டுட்டுலாம் அழைக்கப்பட்டு வரல. காட்டுக்குள்ளேருந்து அப்படியே கூட்டிட்டு வர்றான். ஏன்னா சாமுவேல் சாப்பிடாம ஃபாஸ்டிங்ல இருக்கிறார். அப்போ தாவீதை கூட்டிட்டு வரும்போது எப்படி கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னா, அதே மெய்ப்பன் வஸ்திரத்தோட தான் கூட்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த மெய்ப்பன் வஸ்திரத்தோட வரும்போது கண்டிப்பா அந்த அடப்பையும் எங்க இருந்திருக்கும்? இடுப்புல இருந்திருக்கும். இப்ப தாவீதின் மேல சாமுவேல் தைல அபிஷேகம் ஊத்துறா. சாதாரண தைல அபிஷேகத்தை குறித்து பைபிள் சொல்லுகிறது, ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் அது தாடி வழியாய் வடிந்து அது வஸ்திரம் முழுவதும் நனைத்தது என்று நான் இப்படி அதை பிக்சர் பண்றேன். தாவீதின் மேல ஊற்றப்பட்ட தைலம் அவன் தாடி வழியாய் வடிந்து அவன் வஸ்திரத்துல வடிந்து அட்லீஸ்ட் 2 டிராப்பாவது எங்க போயிருக்கும்? தாவீது கல் எடுத்து அடப்பைக்குள்ள போடுறார். அந்த அடப்பையிலிருந்து போய் கல் எடுக்கிறார். நான் அந்த அடப்பைக்கு பேரை மாத்திட்டேன். அது இப்ப அடப்பை இல்ல, அது அபிஷேக பை. அபிஷேக பையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல்லு போதும், எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் முறிந்து விழுந்து போடுவான். அபிஷேக பைக்குள்ள உன் வாழ்க்கை வந்துட்டா, ஹல்லேலூயா, அவர் எடுத்து மகிமையை பயன்படுத்துவார். அதனாலதான் அதுக்கப்புறம் 5 கல்லெல்லாம் தேவையில்லை, ஒரு கல்லே போதும். ஆமே, உங்க சர்ச்சில் நீங்க ஒரு ஆளே போதும். உங்களை வச்சு கோலியாத்தை முறியடிச்சு மொத்த ஜனத்தை ஆர்ப்பரிக்க வைக்க
எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை எனக்கு இன்னும் தாங்கப்பான்னு கேட்க விரும்புறீங்க? எல்லாரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஆவி நிறைந்த வாழ்க்கை. ஆமாம், இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ஆசை உண்டு. ஆனால் கொஞ்சம் நான் உங்களை ஜெபத்தில் நடத்தி நேரம் அதிகம் போய்விட்டதுனால ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நான் சொன்ன வார்த்தையின்படி நீ பிறந்தது சும்மா கிடையாது. உன்னை யார் எப்படி வேணாலும் பார்க்கட்டும், ஆனால் கர்த்தர் உன்னை குறித்து ஒரு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் தேடுகிற மனுஷனாய் நீ இருக்க வேண்டும். அவர் விரும்புகிற மனுஷனாய் நீ இருக்க வேண்டும். உன் சீசன்ல அவர் உன்னை தேடி வரும்போது ஆதாம போல தேட வச்சிராத. ஆதாமி நீ எங்க இருக்கிறன்னு கேட்க வச்சிராத. உன் பேரை சொல்லி நீ எங்க இருக்கிறன்னு ஆண்டவரை தேட வச்சிராத. அவர் வந்து உன்னை பார்க்கும்போது நீ அந்த இடத்திலே ஆமென் யோவானை போல யோசேப்பை போல தாவீதை போல அவர் விரும்புகிற பாத்திரமான இருப்பேயானால் உன் கூடாரத்தில், உன் சொந்தங்கள் நடுவில், உன் தேசத்தில், உன் சபையிலே கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் அது பெரிதா இருக்கும் என்று நம்புறவங்க 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சத்தமா பாடுங்க, எரிந்து கொண்டே. அப்படியே விட்டு கொடு தம்பி. ஒரு அர்ப்பணிப்பு மறுபடியும் கர்த்தர் கேட்கிறார். உன்னை என் முழு கையில முழுமையா வச்சிரு, நீ ஏன் கருத்துல வச்சிரு. ஒரு அப்பத்தை கர்த்தர் பயன்படுத்த முடியுமானா பிள்ளையை பயன்படுத்த மாட்டாரா? எனது விளக்கை எரிய செய்தே இரவை பகலாக்கி. ஒரு அர்ப்பணிக்கிற இருதயத்தோட பாடுக பார்க்கலாம். எனது இந்த ராத்திரி நேரத்தில் ஆமை கர்த்தர் மறுபடியும் உன் லைஃபை கேட்கிறார். ஆமை நான் உன்னை கரத்தில் எடுக்க போகிறேன், நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன். வாலிபர்கள் சத்தம் உயரட்டும். எரிந்து கொண்டே இருப்பே. ஓ லார்ட் fill us, Lord fill us. பரிசுத்த ஆவியானவரே இப்பொழுது நீர் ஊழியம் செய்வீராக. ஒவ்வொரு பாத்திரங்களும் நிரம்பி வழிவதாக. ஆவியின் நிறைவு இந்த ராத்திரி நேரத்தில் பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. எரிந்து கொண்டே தம்பி விட்டுக்கொடு, தங்கச்சி விட்டுக்கொடு. உன் பிறப்பு சாதாரணமானதா, ஆனா உன் முடிவு அசாதாரணமா இருக்க போகிறது. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியங்களை அறிந்து செயல்படு. எரிந்து கொண்டே எழும்பி பிரகாசி. உன் ஒளி வருகிறது தங்கச்சி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வருகிறது தம்பி. விட்டு கொடுக்கிறவன் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. நீ ஜெயிக்கணும். நீ அவர் பிள்ளை. எரிந்து கொண்டே அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோட விட்டுக்கொண்டு ஒரு புது அபிஷேகத்தோட, ஒரு புதிய அபிஷேகத்தோட, ஒரு அக்கினி அபிஷேகம். மோசே உருவாக்கின அக்கினி உன்னை சந்திக்கிறது இந்த ராத்திரி நேரத்தில். மோசே உருவாக்கின அக்கினி உன்னை சந்திக்கிறது இந்த ராத்திரி நேரத்தில். எரிந்து கொண்டே ஒரு ஃபயர் அனாயிட்டி, ஒரு அபிஷேக அக்கினி உன்மேல் பற்றி பிடிப்பதாக. ஹalleluya, ஹalleluya. ஒரு சீசன் ஓபன் ஆகுது. உன் பிறப்பை குறித்து சந்தேகப்படாதே. நீ வளர்றது குறித்து சந்தேகப்படாத. உன் சூழ்நிலை குறித்து சந்தேகப்படாத. ஏன் ஆண்டவரை இப்படி அனுமதிச்சிட்டீங்க? ஏன் ஆண்டவரை இப்படி பறக்க வச்சிட்டீங்க? உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னவர். உன் பலவீனத்தை தான் கர்த்தர் பலனாய் மாற்ற
போகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஓ எரிந்து கொண்டே. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? ஹல்லேலூயா. சிலருக்குள்ள இருக்கிற கேள்வி, ஆண்டவரே என்னை இப்படி பிறக்க வச்சீங்க, ஆண்டவரே என்னை இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வளர வச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த சின்ன வயசுல சில பாரத்தை சுமந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு வாலிபனே, அன்பு வாலிப தங்கச்சி, என் மேலதானே எல்லா பாரத்தையும் தூக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். எங்க அப்பா அம்மாவையும் நாதம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இந்த சின்ன வயசுல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உடைந்த உள்ளத்தோடு ஏதாவது வாலிப பிள்ளைங்க கர்த்தர் என்கிட்ட அந்த ராத்திரி பேசுறான்னு அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, நீ பிறந்தது வேஸ்ட் கிடையாது. நீ பிறந்தது வேஸ்ட் கிடையாது. உன்னை கருவிலே அழிக்க சத்துரு பல திட்டத்தை போட்டு பார்த்தா கர்த்தர் விடல. அவர் உன்னை விட்டு கொடுக்கல, அவர் உன்னை விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், நீ அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. ஆண்டவரே, இது சாதாரண அப்பாப்பா. அப்பா என்னன்னு கேட்டேனா, நீ அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. ஆண்டவரே, இது எல்லாரும் சாப்பிட முடியாது ஆண்டவர், நீ அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. நான் யாருக்கும் வேணாம் ஆண்டவரே, பிரயோஜனம், நீ அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா. கர்த்தர் ஒரு முழுமையான அர்ப்பணிப்பை சில உள்ளத்திட்ட ஆண்டவர் பர்சனலா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி கர்த்தர் என் கிட்ட தான் பேசுறான்னு சொல்ற பிள்ளைங்க, நீங்க முன்னாடி வர விரும்பினா வேகமா முன்னாடி வாருங்கள். ஒரு 5 நிமிடம் நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். சிலர் மேல ஒரு முழு நேர அழைப்பை கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் போடுறார். தம்பிமார் வேகமா முன்னாடி வந்து, ஹல்லேலூயா. முடிந்தால் முழங்கார் படிட்டுக் கொள்ளுங்கள். முடியுமானால் அதுக்கான சூழ்நிலையில நீங்க நின்னுக்கலாம். ஆனால் ஆமென், முழங்கார் படிட முடிந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒரு 5 நிமிடத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். விசேஷமாய் உடைக்கப்பட்ட நிலையில, ஹல்லேலூயா, அன்பான ஊழியர்கள் என்னோடு கூட இந்த நேரத்தில் ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆமாம், இங்கே ஃபில் ஆயிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து நீங்கள் அப்படியே அதில் முழங்கால் போட்டுக்கோங்க. இப்போ உங்கள் 2 கரத்தை யாரையும் பார்க்காதீங்க, என்னையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நீ கண்ணை மூடி பேச தொடங்கிட்டேனா ஆவியானவர் உனக்குள்ளே பேசுறது உனக்கு ஃபீல் பண்ண முடியும். நீ கண்ணை மூடி பேச தொடங்கிட்டேனா ஆவியானவர் உன்னோடு இடைப்படுறது ஃபீல் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில ஆழத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறது என்ன ஆவியில் உணர்றேன். ஆழத்திலிருந்து கர்த்தர் உன்னை கை தூக்கி எடுக்கிறார். ஆமென். தோல்வியின் ஆழத்திலிருந்து சில உள்ளத்தை கர்த்தர் கை தூக்கி எடுக்கிறார். க்ளோரி பாஷா. நீ ஜெபிக்க தொடங்குற, நீ அப்பாட்ட பேச தொடங்குற. எதுவுமே சொல்ல தோணலையா, உனக்கு தெரியலையா, அப்பான்னு கூப்பிட தொடங்குற. அவர் உன் தகப்பன், அவர் உன் தகப்பன், உன்னை நேசிக்கிற, உன்னை உண்மையாய் நேசிக்கிற தகப்பன். அவர் உன்னை கைவிடல தம்பி. நீ அவர் மட்டும் கைவிட்டுட்டார் நினைச்சிராத, அவர் மட்டும் உன்னை தள்ளிட்டார் நினைச்சிராத. ஜெபிக்க தொடங்கு. நீ அப்பான்னு கூப்பிட தொடங்குற. கர்த்தர் உன்னை கைப்பிடிக்கிறார். அநேக உள்ளத்தை கைப்பிடிக்கிற இந்த ராத்திரி அவர் கரம் மேல வந்து அமர போகிறது. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு அவர் கரம் மேல வந்து அமருது. ஓ ரபா சந்தல ரிகரபலப ஷபரபலதரா. எரிந்து கொண்டே கர்த்தருடைய அக்கினி உன் மேல இறங்கு. கர்த்தருடைய வல்லமை உண்மையில் வல்லமையா இறங்குகிறது. பெற்றுக்கொள் தம்பி, இப்பொழுது பெற்றுக்கொள் ஒரு புதிய அபிஷேகம். ஓ ரபா சந்தரா கபஷி கதரா. நீ தோற்க பிறந்தவன் அல்ல, ஜெயிக்க பிறந்தவன். ரபல ஷபரபல கதரிபன மஷியதலரா. விட்டுக்கொடு, நீ விட்டுக்கொடு. அப்பா, என்ன பாதியா இல்லப்பா, ஃபுல்லா சப்மிட் பண்றேன்ப்பா. சாரிப்பா, இன்னைக்கு ஃபுல்லா சப்மிட் பண்றேன். ரபா மாமா ஷப்ரா கபா தரபல ஷிதரபல கதரா லிகரபல ஷபரபல பலபல பலபா லிபரபல பலபல ஷந்தலரியாதரா லிகரபல ஷியாதரே. வல்லமை 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 உன் மேல, வல்லமை உன் மேல. ஓ, நீ சாதாரணமாய் பிறந்தவன் தான், ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற மகத்துவமான காரியம். தேசம் பேசு, உன் குடும்பம் பேசு, உன் சபை பேசு, உன் பட்டணம் பேசு. நீ தோற்கிறது அவருக்கு விருப்பம் இல்ல தம்பி, நீ தோற்று இருப்பது அவருக்கு விருப்பம் இல்ல
தங்கச்சி, நீ தோன்றாத, நீ தோன்றாத. எழும்பு, உன் தூசியை உதறி விட்டு எழும்பு இந்த ராத்திரி. உன் தூசியை உதறி விட்டு எழும்பு இந்த ராத்திரி. ரபாபாமா சந்தரபல கதரிபல. ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு ஃபயர் அனாயிண்டிங் உன் மேல வருகிறது, உன் மேல வருகிறது. அன்று சந்து சந்தாய் வெட்டப்பட்ட காலின் மேல் இறங்கின அக்கினி உன் மேல வருகிறது. உன் மூலம் ஒரு கூட்டம் சொல்ல போகிறது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ரபமா பிரகா பாபா ஷதரபலா லிகரபா ஷிதரா. வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர் இதோ மேல் அதிகாரத்தை தருகிறார், ஒரு அபிஷேகத்தை தருகிறார். அநேக வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படுகிறது. பெற்றுக்கொள் தம்பி, உன் நாவை கத்த தொடுகிறார், உன் நாவை கத்த தொடுகிறார். ரபரம ஷகத ரிபலபலபலபோ ஷபரபலபலபலபோ லிகரபல ஷதரா ரே ஓ ரிகஷதரா. சத்துருவின் கோட்டையை அசைக்கிற கூட்டம் இது, சத்துருவின் கோட்டையை தகர்க்கிற கூட்டம் இது. எழும்பு, உனக்கு கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஓ ரிமம்ரோ ஷகதல. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே. ரிமமர கதரா. ரெண்டு காரியத்துக்காக நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஒன்று, இதுல இருக்கிற சில பிள்ளைகள் ரொம்ப உடைக்கப்பட்ட நிலையில, பல நேரத்தில் நீ கேட்ட கேள்வியே இதுதான், உண்மையிலே ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா? உண்மையிலே இயேசு இருக்கிறாரா? கிறிஸ்டியன் ஃபேமிலி தானே. சில பாஸ்டர்ஸ் பிள்ளைங்களை கேட்கிற கேள்வி இன்னைக்கு, உண்மையிலே ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா? அப்புறம் ஏன் இப்படி நடக்கும்? இப்படிப்பட்ட கேள்வியோடு நீ இந்த கூட்டத்தில் இருக்கிற, சில உடைவுகளை பார்த்து, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, சில குடும்பத்தில் பெற்றோருடைய நிலையை பார்த்து, ஆமென், அப்படிதானே நான் வந்திருக்கிறேன். அப்படி சொல்ற பிள்ளைங்க, நீ வெட்கப்படாம ரெண்டு கரத்தை உயர்த்து. ஆண்டவரே, உன்னால ஆராதிக்க முடியாததுக்கு ரீசன் இதுதான். உன்னால கர்த்தருக்காய் வாழ முடியாததுக்கு ரீசன் இதுதான். பாவத்தை விட சில பாரம், அந்த பாரம் உன்னை பாவம் செய்ய வைக்குது. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுடைய பாரம் அந்த பாவத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. ஆண்டோட ஹெல்ப் கேளு, என்னை தூக்கிடுங்க ஆண்டவரே, இந்த ஆழமான கிடங்குலேருந்து என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. நீ உண்மையா அப்பான்னு கூப்பிடுவேனா? அவர் நல்ல தகப்பன், அவர் உன் அப்பா. அவர் ஈசாக்கின் தகப்பன் மாத்திரமல்ல, அவர் தாவீதின் அப்பா மாத்திரமல்ல, அவர் பேதுருக்கு அப்பா மாத்திரமல்ல, அவர் எனக்கும் உனக்கும் அப்பா. ஆழத்துக்குள்ள போன பேதுரு கூப்பிட்டால ஆண்டவரேன்னு அவர் பார்த்துட்டு இருந்தாரா? கை தூக்கி எடுத்தாரால என் ஆண்டவர். இன்னைக்கு ஒன்னு அப்படிப்பட்ட ஆழத்திலிருந்து கை தூக்கி எடுக்கிறார். ரெண்டு கரத்தை உயர்த்தி, அப்பா 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 மகன். சத்தமா அப்பாவை கூப்பிடு தம்பி, அப்பாவை கூப்பிடு தங்கச்சி. அப்பா, என்ன தூக்குங்க ஆண்டவரே, என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே. மகன் மகன், மறுபடியும் அப்பா தூக்கிருங்கப்பா. என் பிள்ளைகளை தூக்கிருங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே. பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைகளப்பா, உமக்காய் பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைகளப்பா. இங்கிருந்து போகும்போது பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் புறப்படட்டும் ஆண்டவரே. கண்ணின் மணி தானே, கண்ணின் மணி தானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே
மறந்து எது உன்னை ரொம்ப பாரப்படுத்துதோ அந்த காரியத்தை நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு. நீ சொல்ல சொல்ல ஒரு அணைக்கிற கரத்தை உன்னால ஃபீல் பண்ண முடியும். உன்னால ஃபீல் பண்ண முடியும். அநேக பிள்ளைகள் கண்ணில் வடிகிற கண்ணீர் அவங்கள அழுறது கிடையாது. ரொம்ப வேதனை இருக்கும்போது ஒருத்தர் ஹக் பண்ணுனா அழுக வரல. அப்படிதான் அநேகர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் உன் பக்கத்துல இருந்து தேட்டிட்டே இருக்கிறார். நான் இருக்கிறேன் உனக்காக. I am with you. யாக்கோபே யாக்கோபே, உன் பெற்றோரை கைவிட்டுட்டாங்க, நான் இருக்கிறேன். உனக்கு நான் சொன்னதை செய்து முடிக்கு வரையிலும், நான் சொன்னதை செய்து முடிக்கு வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ எனக்காக நிற்பியா? நீ எனக்காக நிற்பியா? பல நேரத்தில் நான் உன்னை எதிர்பார்த்தேன், ஏமாத்திட்டேன். இந்த கேம்ப்ல நான் எதிர்பார்க்கிறேன், நீ எனக்காய் நிற்கிறத காட்டு, நான் உனக்காய் நிற்கிறத காட்டுறேன். நீ எனக்கா நிக்கிறத காட்டு, நான் உனக்கா நிக்கிறத காட்டுறேன். ஆவியானவர் சில உள்ளத்தோடு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா பேசுறார். நீ எனக்காய் நிக்கிறத காட்டி பாரு, நான் உனக்கா நிக்கிறத காட்டுறேன். இப்ப நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தோட அபிஷேகத்தோட அந்நிய பாஷைகளோட முழு விடுதலையோட உன் மேல ஒரு அக்கினி இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. நீ நில்லு, அவருக்காய் நிக்க துவங்கு. கர்த்தர் உனக்காய் நிற்க துவங்கு.